அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். ஏன்னா நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஆனாலும் நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். சொல்றது யாரு? கர்த்தரே சொல்லுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேளு. குழம்பி போயிருக்கீங்களா பிரியமானவர்களே? நடக்க வேண்டிய வழி தெரியலையா? இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு புரியாம இருக்கிறீங்களா? ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன் தேவனிடத்திலே ஒரு அடையாளத்தை கேளு. அடையாளம் கேட்கறது தவறு இல்ல. ஒரு விசை ஒரு அன்பு மகள் என்னிடத்தில் ஜெபிக்கும்படி வந்தாள். அவளோ மிகுந்த ஒரு சாபத்திற்குள்ளாய் இருந்தாள். நான் அவளுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, தேவனே இவங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? அந்த ஆத்மாவை கொடுப்பீங்களா? நான் ஜெபிக்கிற காரியத்துல வச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். தேவன் சொன்னார், நான் நிச்சயமா வெற்றி கொடுப்பேன்னு ஒரு அடையாளம் மூலமாய் என்னோடு பேசினார். எனக்கு நம்பிக்கை வரல. அந்த அடையாளத்தை நான் நம்பவே இல்லை. அது ஒரு பரலோக தரிசனம். ஆனாலும் நான் நம்பாம அப்பாட்ட கேட்டேன், அப்பா, பிசாசு ரொம்ப பொல்லாதவன், பொய்யன், பொய் சொல்லி என்னை திசை திருப்பிடக்கூடாதப்பா. ஆதலால் இந்த பரலோக தரிசனத்தை நீங்க தான் கொடுத்தீங்கன்னா இன்னொரு விசை அதே தரிசனத்தை எனக்கு காண்பியும். அதன் மூலம் நீங்க ஒப்புதல் கொடுக்கிறீங்க, இந்த ஜெபத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். என் அருள்நாதர் மறுபடியும் அதே தரிசனத்தை காண்பித்து எனக்கு ஒப்புதல் கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த அன்பு மகளுக்கு நான் ஜெபித்தேன். அவள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள். ஆதலால் பிரியமானவர்களே, நம்ம அப்பா கிட்ட அடையாளத்தை கேட்கறது தவறில்ல. நம்ம ஒன்னும் கேட்காம, பாத தெரியாம, குழப்பத்துல வேகமா நடந்து விழுந்து போவதை பார்க்கிலும் நம்ம அப்பாட்ட அடையாளம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு அப்புறம் அந்த காரியத்துல ஈடுபடுவது நல்லது. ஆதலால் நம்ம அப்பா கூடவே இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, நாங்க உங்க சமூகத்துல அமர்ந்து உங்களிடத்துல இருந்து அடையாளத்தை பெற்றுக்கொண்டு குழப்பமான நாட்களிலே தெளிவடைய கிருபை செய்யும். எங்களை வழி நடத்தி நாங்க விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க அன்புக்காக நன்றி, நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.